2024 அன்று 24/1/2024 அன்று தமிழக பாரம்பரிய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டை கொண்டாடிடவும் கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவுதல் அரங்கம் அருமையான ஒரு ஏற்பாடு. பிரம்மாண்டங்கள் தெரித்துக் கொண்டிருக்கிறது, மதுரை குலுங்கிக் கொண்டிருக்கிறது. அனைத்து தொலைக்காட்சியிலும் பிரேக்கிங் நியூஸ். ஜல்லிக்கட்டு கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவுதல் அரங்கத்தை எங்கள் தங்க தலைமை முதலமைச்சர் இந்த கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவுதல் அரங்கத்தை 9 மாதத்தில் கட்டி முடிக்க. கத்தமா கேட்கல, சத்தமா கை தட்டி உற்சாகப்படுத்துங்க. தெரிவிக்க விடலாமா? மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக என அன்புடன் வரவேற்கிறோம். மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கு நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி அமைப்புகள் சார்ந்த மக்கள் பிரதிநிதிகள் என வரவேற்கிறேன். இவ்விழாவில் பங்கேற்ற உள்ள மாடுபிடி வீரர்கள் காலை பரிசாக வழங்கப்பட உள்ளது. தற்போது வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் அவர்கள் வழங்கி சிறப்பிப்பார்கள். ஏறு தழுவுதலின் சிலை மாதிரி நினைவு பரிசாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. நன்றி. கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் திறந்து வைக்க வந்திருக்கிறேன். மதுரையை தூங்கா நகரம் என்பார்கள். போட்டி என்று வந்துவிட்டால் தோல்வியை தூளாக்கும் நகரம் என்பதை வாடிவாசல் ஆண்டுகளும் மெய்ப்பித்துக் கொண்டிருக்கிறது. தமிழர் பண்பாட்டு விளையாட்டான ஏறுதழுதலுக்கு சங்கம் வளர்த்த மதுரையில் இந்த மாபெரும் அரங்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக அரசால் கட்டி எழுப்பப்பட்டிருக்கு. அதுவும் தமிழக தலைவர் கலைஞருடைய நூற்றாண்டு விழா கொண்டாடுகிற ஆண்டுல அமைக்கப்பட்டிருப்பது கூடுதல் சிறப்பு. 900 ஆண்டு பெருமை கொண்ட நம்முடைய தமிழினம் கொண்டாடும் ஏழு தழுவுவதற்கான அரங்கத்தை கட்டி எழுப்பியவன் இந்த ஸ்டாலின் என்று வரலாற்று என்னுடைய பெயர் இடம்பெறுவது எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய பெருமை. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்து 3 ஆண்டுகள் ஆகியிருக்கு. அதுக்குள்ள 3 முக்கியமான கம்பீர சின்னங்களை இந்த மதுரையில ஏற்படுத்தி இருக்கோம். ஒண்ணு, தமிழினத்தோட பழமையை சொல்ற கீழடி அருங்காட்சியகம் மதுரைக்கு அருகில் அமைக்கப்பட்டிருக்கு. 2வது, கலைஞர் பேரால மாபெரும் நூலகம் பிரம்மாண்டமா மதுரை மாநகர்ல அறிவு மாளிகையா அமைக்கப்பட்டிருக்கு. இப்போ 3வதா இந்த கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவுதல் அரங்கம் ஜல்லிக்கட்டுக்கு பேர் போன அலங்காநல்லூர்ல அமைக்கப்பட்டிருக்கு. இத சொன்ன நேரத்தில் 2015ஆம் ஆண்டு அறிவிச்சு இன்னைக்கு வரைக்கும் மதுரைக்கு இன்றைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசுல கொண்டு வரப்படாத ஒரு திட்டமும் இருக்கு. அது உங்க ஞாபகத்துக்கு வந்தா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. இந்த அரங்கத்தை கம்பீரமாகவும் அழகாகவும் அமைச்சு கொடுத்த பொதுப்பணித்துறை அமைச்சர் மாண்புமிகு ஏவா வேலுவர்களை பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். அவருடைய சாதனை பட்டியல்ல இப்போ இந்த கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவுதல் அரங்கமும் சேர்ந்துருச்சு. சென்னையில கலைஞர் நினைவகமும் விரைவில் திறக்கப்பட இருக்கு. இந்த விழாவை மிக பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்துள்ளார் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் மூர்த்தி அவர்கள்.
மன்மது மூர்த்தி ஜல்லிக்கட்டு மூர்த்தியா மாறிடுவார். போட்டிக்கு கூட வராம ஜல்லிக்கட்டு மைதானத்தில் இருந்துருவார். அந்த அளவுக்கு ஏறுதழுதலுக்கு தனது உயிராக கருதக்கூடிய மூர்த்தியை நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். இங்கு அமைஞ்சிருக்க இந்த பண்பாட்டு சின்னம் தமிழகத்தினுடைய பண்பாட்டின் மரபின் தொடர்ச்சி. சிந்து சமவெளி காலத்து முத்திரைகளிலேயே திமிழ் காளைகள் இருக்கு. அதுல காளைகளுடைய நேர்கொண்ட பார்வையை நாம பார்க்கலாம். பல்லாயிரம் ஆண்டுக்கு முன்பு இருந்த ஓவியங்கள்ல திரண்டு தொங்கும் தாளை, அகன்று வளைந்த கொம்பு கொண்ட காளைகள் இருக்கு. ஏன் கீழடையில் திமிழில் உள்ள காளையோட முழு எலும்புக்கூடு கிடைச்சிருக்கு. முல்லை நில மக்களோட வீர விளையாட்டா இருந்திருக்கு. பழந்தமிழ் இலக்கியங்களையும் இதை பற்றி உயர்வா பாடப்பட்டிருக்கு. எழுந்ததுகள் ஏற்றனர் மார்பு கவிழ்ந்தனர் மறுப்பு கலைஞனர் பலர்னு ஏறு தழுவுதல் காட்சியை நம்ம கண் முன்ன கொண்டு வந்து காட்டுது கலித்தொகை. தை மாதம் தொடங்கி பொங்கலுக்காக முதல் 3 நாள் அரசு கருவூலத்தை தவிர மற்ற பொது அலுவலகங்கள்ல மூடணும். பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல கவர்னர் அறிவிச்சிருக்கார். தமிழர்களோட பண்பாட்டை சரியாக அறிந்தவர்களாக அந்த காலத்து கவர்னர்கள் இருந்திருக்காங்க. ஆண்டுதோறும் தை மாதம் ஏறுதழுது நடக்கும் போது அலங்காநல்லூரும் அவனியாபுரமும் பாலமேடும் உற்சாகத்தோடு காணப்படும். இந்த பண்பாட்டு திருவிழா உலகம் முழுவதும் பேசப்படும் தான் இந்த அரங்கத்தை அமைக்கிற முடிவை எடுத்தோம். தலைவர் கலைஞருக்கு ஏறுதழுதல் போட்டி மேல தனி பாசம் உண்டு. அதனாலதான் தன்னுடைய மூத்த பிள்ளையான முரசொலியின் சின்னமா ஏறுதழுதல் காட்சியை வச்சார். 1974ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் சென்னையில ஏறுதழுதல் போட்டிகளை நடத்தியவர் கலைஞர். சல்லிக்கட்டு, ரேக்லா ரேஸ் போன்றவற்றை 2006ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தோட மதுரை கிளை தடை செஞ்சப்போ பாதுகாப்பான முறையில நாங்க நடத்துவோம்னு உறுதியளிச்சு அனுமதியை பெற்றவர் தலைவர் கலைஞர். 2007ஆம் ஆண்டு உச்சநீதிமன்ற ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிச்சப்போ தடையை நீக்கிறதுக்காக வலுவான வாதங்களை வச்சு வாதாடுறதும் போட்டிகள் நடத்தலாம்னு அனுமதியை பெற்றதும் கழக ஆட்சியும் தான். ஆட்சி மாறியதும் 2014ஆம் ஆண்டு ஜல்லிக்கட்டு நடத்த முடியாத சூழல் வந்தது. நம்ம இளைஞர்கள் சேர்ந்து மெரினா தமிழர் புரட்சின்னு சொல்ற அளவுக்கு 2017 மிகப்பெரிய மக்கள் போராட்டம் சென்னை கடற்கரையில நடந்துச்சு. அமைதி வழியில போராடினவங்க மேல வன்முறையை ஏவி கூட்டத்தை கலைச்சு அன்னைக்கு இருந்த அதிமுக ஆட்சி அவங்கள ஆட்டோக்குள்ளே வச்சு தீ வச்சு கொடுத்து அந்த கொடுமையில காட்சியெல்லாம் அப்போ வெளியாச்சு. தமிழ்நாடு முழுக்க நடந்த போராட்டங்களுக்கு அதிமுக ஆட்சி அடிபணிந்தது. அதன் பிறகுதான் மீண்டும் ஏறுதழுதல் போட்டியை நடத்துகிற நிலை உருவாச்சு. ஆனாலும் நிரந்தர தீர்வு எட்டப்படல. ஒவ்வொரு ஆண்டும் அனுமதி தரும்ன்ற பேர்ல ஒன்றிய பாஜக அரசு நாடகம் ஆடுச்சு. ஆனா உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நடந்தது தான் இருந்துச்சு. அந்த வழக்கில ஒன்றிய அரசு உச்ச நீதிமன்றத்தில் என்ன சொன்னது தெரியுமா? ஜல்லிக்கட்டு, மாட்டு வண்டி பந்தயம் உள்ளிட்ட போட்டிகளை நாங்கள் அங்கீகரிக்கவில்லை. மாட்டு வண்டி பந்தயம், ஜல்லிக்கட்டு போட்டி ஊக்குவிக்கும் திட்டமும் இல்லை. கிராமப்புற வீரர்களை ஊக்குவிக்கும் கேலோ இந்தியா உள்ளிட்ட எந்த திட்டத்தின் கீழும் ஜல்லிக்கட்டு இல்லை என்று தெரிவித்தார்கள் ஒன்றிய அரசு தரப்பில். நமது திராவிட மாடல் அரசு நீதிமன்றத்தில் என்ன சொன்னது? ஜல்லிக்கட்டு வெறும் பொழுதுபோக்கு போட்டி இல்லை, அது உழவர்களோட வாழ்வோடும் பண்பாட்டோடும் கலந்தது. போட்டிகளை
திராவிட மாடல் அரசுடைய தீவிர முயற்சியால் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தலாம் என்ற வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை கடந்த ஆண்டு மே மாதம் உச்ச நீதிமன்றத்தில் பெற்றோம். இவ்வளவு தடைகளையும் திமுக அரசு உடைச்சி எழுந்த காரணத்தால்தான் இன்னைக்கு ஏறுதழுதல் போட்டி கம்பீரமாக நடக்குது. இந்த சாதனை வரலாற்றோட தொடர்ச்சியா இந்த கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழு அரங்கத்தில் காளைகள் ஏறுதல் பற்றிய அருங்காட்சியகமும் நூலகமும் அமைக்கப்பட்டிருக்கு. பல நூற்றாண்டுக்கு முந்தைய நூல்களும் ஓவியங்களும் புகைப்படங்களும் இங்கே இருக்கு. இதனை உருவாக்கி தந்த தமிழிணைய கல்விக் கழகத்துக்கு நன்றி. அன்னை தமிழினத்துக்கு பேரறிஞர் அண்ணா தமிழ்நாடு என பெயர் சூட்டினார். தமிழுக்கு செம்மொழி தகுதி பெற்று தந்தார் தலைவர் கலைஞர். இன்னைக்கு தமிழர் பண்பாட்டு அடையாளமாக ஏறுதழுவதற்கு நம்ம திராவிட மாடல் ஆட்சி அரங்கம் அமைச்சிருக்கும். இந்த தருணத்துல நான் உங்ககிட்ட கேட்க விரும்புவது, சாதி பிளவுகளும் மத வேறுபாடுகளும் தமிழர் ஒற்றுமையை சிதைக்க பிற்காலத்தில் உருவாக்கப்பட்டவை என்பதை உணர்ந்து தமிழர் என்ற நமது அடையாளத்தோடு இது போன்ற பண்பாட்டு திருவிழாக்களை ஒற்றுமையாக நடத்துவோம். இந்த அரங்கில் காளைகள் வீரமாக களம் இறங்கட்டும், காளையர்கள் தீவிரமாக காளைகளை தழுவட்டும். தமிழர்கள் அனைவரும் ஒற்றுமை உணர்வோடு கண்டுகளிப்போம். தமிழ் வாழ்க, தமிழ்நாடு வாழ்க, வீர விளையாட்டான ஏறுதல் வெல்க. நன்றி, வணக்கம். சூப்பர், அருமையான மடியா. ஜல்லிக்கட்டு முதலமைச்சர் வழங்கும் ஒரு தங்க காசு. தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கும் ஒரு தங்க காசு. கருப்புசாமி கோயில் மாடுப்பா. தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கும் ஒரு தங்க காசு. நீங்க பார்த்து நோட் பண்ணுங்க சார். மாடு சூப்பர் மாடு. கொம்பை பிடிக்காத நோட் பண்ண மாட்டாங்க. கொம்பை ரொம்ப தூரம் பிடிச்சதுனால மாடு வெற்றி பெற்றது. ஜல்லிக்கட்டு அரசு அமைச்சர் வழங்கும் ஒரு சைக்கிள். மாடு சூப்பர் மாடு. தொட்டு பாரு. மாடு அருமையான மாடு வெற்றி பெற்றிருக்குப்பா. மோடி செந்தில் மாடு அப்புப்பா. புரிஞ்சு பாரு, தொட்டு பாரு. மாண்புக்கு சின்னவரண்ணன் உதயநிதி வழங்கும் ஒரு தங்க காசு. கொண்டு தம்பி வெள்ள சட்டை மீன் சுருட்டி சுரேஷ் குடி தம்பி. மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்ற அருமையான மாடு, அருமையான வீரர். விட்டா குண்டன குண்டு தம்பி. என்ன பண்ற நீனு? என்ன பண்றது? ஐயப்பா, அமுக்கு அமுக்கு நமக்கு விட்டிய தம்பி. பொட்டெல்லாம் வச்சு பூவெல்லாம் வச்சு விக்கிற விலை கொண்டு வந்தாங்க. ஒப்பம் தந்துறான நீ புடி கொடுத்து நிக்கிற. மாடுபடி வீரர் வெற்றி பெற்றாருப்பா. வீரர் ஜெயிச்சிரு. அந்த குண்டை கொண்டு அவன் தான் தீனி வைக்கல. ஒரு போடு போட்டு விடு. வீரரும் சூப்பர், காரையும் சூப்பர். இன்னும் ஒரு குடி மட்டும் எக்ஸ்ட்ரா. அருமையான வீரர். வீரர் வெற்றி பெற்றாருப்பா. மாடு உண்மையில நல்ல மாடு தாங்க. வீரருக்கு ஒரு சைக்கிள் விட்டு தம்பி. தம்பி ஆனா விட்டுறா ஆத்தாடி. இவனுக்கு ரெண்டு பரிசு கேட்பான் உங்களுக்கு. டேய் தம்பி இங்க வாடா. ஐயா எல்லாம் விகாரமா இருக்காங்க. மாவிடை மாட்டை பிடிச்சா சீர் வரிசை பூரா கொடுக்குறான். காரு பைக்கு சூப்பர் மாடுங்க. தொட்டுப்பா. அருமையான மாடு. மாடு வெற்றி பெற்றிருப்பான். ஒரு சைக்கிள். மாட்டுக்கு 3 பேர் வளர்ந்தா பரிசு கிடையாது. ஒரு சைக்கிள். தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கும் ஒரு சைக்கிள். சூப்பர் மாடுங்க. அருமையான மாடு. தொட்டுப்பார். புகழ். இனி மாட்டோட ஓனர் ஒதுங்க. மாடு வெற்றி பெற்றது. சூப்பர் மாடு. தயாநிதி அழகிரி மாடு. தோட்டாவை தொடர்றது யாருன்னு பார்த்தாலும் ஒரு தங்க காசு. அண்ணே ஒதுங்க. மாட்டோட ஓனர் ஒதுங்க. சூப்பர் மாடு. பிடிச்சு பாரு. தொட்டுப்பார். அண்ணே மாட்டோட ஓனர் ஒதுங்க ப்ளீஸ். கொஞ்சம் ஒதுங்க ப்ளீஸ். மாடுபடி வீரர் ஒதுங்கிவா. மாடு வெற்றி பெற்றது. மதுரை தெற்கு மாவட்ட துணை செயலாளர் பாலாஜி சார்பாக முதலைக்குளம் ஊராட்சி மன்ற தலைவர் பாண்டி மாடு. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கும் ஒரு தங்க காசு. ஒரு தங்க காசு. அருமையான மாடு. ஒரு ஆள் மட்டும் மாடு வெற்றி பெற்றது. மாட்டுக்கு தங்க காசு கொடுத்துருக்காங்க. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கும் மாட்டுக்கு தங்க காசு. அடுத்து வர்ற மாடு பிடிக்கிறவங்க மாட்டுக்காரங்க தான் அதிகமா இருக்கீங்க. வெளியில வாங்க. தயவுசெய்து காவல்துறை வந்து அவங்க வெளியே அனுப்புங்க. சூப்பர். அருமையான அழகு அற்புதமான சூப்பர் மாடு. அருமையான மாடு. ஒரு தங்க காசு. மாட்டோட ஓனர் ஒதுங்கின. மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்றது. ஒரு தங்க காசு. இந்த மாட்டுக்கு முதலமைச்சர் சிறப்பாக ஒரு சைக்கிள். சூப்பர். அருமையா வளர்த்துருக்கீங்க. போட்டி போகணும்.
தொட்டுப்பார் வீரரா காலன் பதிலாம் புடிச்சு பாரு தொட்டுப்பார் சூப்பர் மாடுங்க மயிலக்கால அருமையான மாடு பறக்க விடுது முடிஞ்ச தொட்டு பாருங்க பிடிச்சு பாரு மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் பேட்டை சிவா ஆகாஷ் மாடுப்பா வீரரா காலை பதில மொட்டை அருமையான வீரர் அருமையான காலை வீரர் வெற்றி பெற்ற கைத்தறி உற்சாக தொட்டுப்பார் சூப்பர் மாடு யார் மாடுங்க அருமையான மாடா இருக்கு ஆனா கொஞ்சம் சவுண்டுனே பிடிச்சு பாரு தொட்டுப்பாரு ஆத்தாடி சூப்பர் மாடுங்க தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கும் ஒரு சைக்கிள் தொட்டுப்பார் ரோஜாப்பு குழுங்க குழுங்க சூப்பரா போகுது மாடு வெற்றி பெற்றது மதுரை திமுக தெற்கு மாவட்ட ஏமா இவ்வளவு பேர் உள்ள வர்றீங்க மாட்டுக்காரங்க ஏன் இவ்வளவு பேர் வர்றீங்க கொஞ்சம் வெளியில போயிருங்க பிளீஸ் இளைஞர் பேரவை நிறுவன தலைவர் GR கார்த்திக் மாடுப்பா புரிஞ்சு பாரு தொட்டுப்பார் ஒரு சைக்கிள் விளையாட்டுத்துறை அமைச்சர் சின்னவர் உதயநிதி வழங்கும் ஒரு சைக்கிள் புரிஞ்சு பாரு என்ன பேரை கேட்டோட ஊருங்க தொட்டு பாருங்க ஏன் தொட்டு பாரு ஏன் தொட்டா கொத்தம் ஓடாத ஏன் புடிச்சு பாரியா அட புடிச்சு பார் தொட்டுப்பார் தொட்டா குத்தும்னு தெரிஞ்சு ஓடாத முடிஞ்ச புடிச்சு பார் வீரரா காலைன்னு பார்த்துடலாம் சிறப்பு வாய்ந்த காலை தரமான காலை உள்ள நிக்கிது முடிஞ்ச புடிச்சு பார் SM சீனிவேல் MLA மாடுப்பா SM சீனிவேல் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திருப்பரங்குன்றம் SM சீனிவேல் MLA மாடு ஒரு சைக்கிள் மாண்புமிகு முதலமைச்சர் வழங்கும் ஒரு சைக்கிள் மாட்டோட ஓடுறதுக்கு சூப்பர் மாடுங்க ஐயோ அப்பா SM செல்வகுமார் சார்பாக SM சீனிவேல் சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் MLA மாடு தொட்டுப்பாரு அருமையான மாடு வெற்றி பெற்ற சூப்பர் மாடுங்க சட்டமன்ற உறுப்பினர் SM சீனிவேல் மாடு வெற்றி பெற்ற அருமையான மாடு என்னப்பா மாட்டு ஓனரு நீங்களே வாழை பிடிக்கிறீங்க கொம்பை பிடிக்கிறீங்க இது என்ன அது ஒண்ணும் புரியலையே மதுரை மாவட்டம் கருப்பாயூரணி வருமான வரி ஆணையர் திவாகர் IRS மாடுப்பா வீரரா காலையில் பதில புடிச்சு பாரு வாடிப்பட்டி போடிநாயக்கன்பட்டி GP கைஸ் மாடுப்பா அருமையான மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்றிருப்பா யாரும் கோச்சுக்காதீங்க மாடு வெற்றி பெற்று வீரரும் சூப்பர் காலையும் சூப்பர் ஒரு குடி மட்டும் மாடுபடி வீரர் வெற்றி பெற்ற கைதட்டி உற்சாகப்படுத்துங்க வீரர் தமிழ்நாடு அதிர போகுது தமிழ்நாடு முதலமைச்சர் துவக்கி வைக்கிறார் எங்கள் நம்பிக்கை நாயகன் ஜல்லிக்கட்டு நாயகன் ஜல்லிக்கட்டின் விடிவெள்ளி இதோ துவக்கி வைக்கிறார் தங்க காசு அழகுடா அற்புதம் சூப்பர் மாடு சூப்பர் வீரர் சூப்பர் காலை வெற்றி பெற்றதுப்பா ஐயோ அப்பா துள்ளி குதிச்சு அருமையா போயிட்டு இருக்கு தொட்டு பாரு வீரரை காலை பதிலாம் அற்புதம்டா அழகான வெள்ளை காலையா தொட்டு பாரியா ஆகா அத்தனை பேருக்கு ஆட்டம் காட்டி கிளம்பிட்ட இப்படி பாரு தொட்டு பாரு ஐயோ அப்பா சூப்பர் மாடு தொட்டு பாரு அருமையான ஒரு சைக்கிள் ஐயோ அப்பா தெரிக்க விடுது ஆத்தாடி ஆத்து மதுரையை கொடுக்குதேப்பா அலங்காநல்லூரை அதிருதேப்பா முதலமைச்சர் ரசிச்சு பார்க்கிறாருப்பா மாடு வெற்றி பெற்று மாட்டோட உடல் ஒதுக்கிறேன் தயவு செய்து மாட்டுக்காரங்க நீங்க போயிருங்க மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் மாடுப்பா ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு நிலைய இலக்கை ஆளுநர் செந்தில் தொண்டமான் மாடு தொட்டுப்பார் முதலமைச்சர் வழங்கும் ஒரு தங்க காசு மாடு தொட்டுப்பா தமிழ்நாடு முதலமைச்சர் சிறப்பா பார்த்துக்கிட்டு சந்தோஷம் ஆளுநர் செந்தில் தொண்டமான் மச்ச கால இதோ வெற்றி பெற்ற